ஸ்ரீ மகா கணபதி நம. ஸ்ரீராம ஜெயம். தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக விஷ்ணு நிறைய அவதாரம் எடுத்திருக்காங்க. அதுல ஒரு அவதாரம் தான் ராம அவதாரம். அதுல விஷ்ணு, ஆதிசேஷன், சுதர்சன சக்கரம் மற்றும் சங்கு இதெல்லாம் எடுத்துட்டு பூமிக்குள் பிரவேசிக்கிறார்கள் தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக. அயோத்தியில் தசரத மகாராஜாவுக்கு விஷ்ணு புத்திரர்களா பிறக்கிறாங்க. இதுல விஷ்ணு ராமரா பிறக்கிறாங்க மற்றும் சுதர்சன சக்கரம் பரதரா பிறக்கிறாங்க, ஆதிசேஷன் லக்ஷ்மணா பிறக்கிறாங்க மற்றும் சங்கு சத்ருக்னா பிறக்கிறாங்க. கௌசல்யா தாய்க்கு பிறந்ததுதான் ராமர் மற்றும் கைகேயி தாய்க்கு பிறந்ததுதான் பரதர். சுமித்ரை தாய்க்கு பிறந்ததுதான் லக்ஷ்மணன் மற்றும் சத்ருக்னன். இந்த 4 புத்திரர்களும் குருகுலத்தில் சென்று கல்வி பயிலுக்காக செல்கிறார்கள். தசரத மகாராஜா இவர்களை அனுப்பி வைத்து அங்கு வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் படிக்கிறார்கள். படித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த தசரத ராஜா போய் பார்க்கறதுக்காக போறாரு. போகும்போது ராமர் நல்ல வில்வித்தையிலும் எல்லா இதிலையும் முதன்மையாக தேர்ச்சி எடுக்கிறார்கள். எடுத்து அவரு பார்த்து சந்தோஷமாக திரும்பி வந்து விடுகிறார். தசரதா வரும் பொழுது அயோத்தியில் விஸ்வாமித்திரர் அவரை காண வருகிறார். விஸ்வாமித்திரர் கேட்கிறார், உங்களது புத்திரனான ராமரை இங்க வாங்க, இங்க அரக்கர்கள் மாமுனிவர்களை ரொம்ப தொந்தரவு பண்றாங்க, உங்க ராமரை எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. தசரதா சொல்றார், நான் ராமனை அனுப்பவே மாட்டேன். உங்களுக்கு வேணுமா என்னோட அக்ரோனி சேனை அனுப்புறேன், ஆனா என்னோட ராமனை மட்டும் அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ராமர் தந்தை இல்லை, நான் போகிறேன், ஒரு பிரச்சனைன்னு நிக்கிறாங்க, நான் அவங்கள உதவி செய்யாம அவங்களுக்கு தட்சணை கொடுக்காம இருக்கக்கூடாது, சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சொல்லி போறாரு. உடனே லக்ஷ்மணன் சொல்றாரு, அண்ணாவை காக்கிறதுக்காக நானும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணனும் போறாங்க. இவங்க போறாங்க, அரக்கிய சாகடிச்சுட்டு தாடகையே வதம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அப்ப ராமர் விஸ்வாமித்திரத்தை கேட்கிறாங்க, இல்ல எனக்கு என்னமோ அங்க சத்தமா கேக்குது, என்ன சத்தம் அது அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரத்தை கேட்கும்போது விஸ்வாமித்திர சொல்றாரு, அங்க அகலிகை அப்படின்ற ஒரு பொண்ணு கல்லா சாபத்துல இருக்க, அவரோட சாபம் கல்லா இருக்கணும். உடனே ராமர் என்ன பண்றாரு, போறார். போய் அவரோட கால ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க அகலிகையா திருப்பி மனித உருவத்துல வந்துடுறாங்க. அப்போது ராமரானவர் அங்கிருந்து அகலியை சாபம் முடிந்தவுடன் விஸ்வாமித்திரர் குடிலுக்கு வந்திருக்கிறார். இது மிதிலையில் அங்கு பஞ்சம் தாண்டவிற்கு ஆடுகிறது. அப்பொழுது ஜனக மகாராஜா ஜோதிடம் பார்க்கும் பொழுது தங்க கலப்பை கொண்டு உழுது சொல்லி கொண்டார். இவர் தங்க கலப்பை கொண்டு உழுது கொண்டிருக்கிறார். உழும் பொழுது ஒரு பெட்டகம் கிடைக்கிறது. பெட்டகத்திலிருந்து பார்த்தால் ஒரு பெண் குழந்தை வந்திருக்கிறது. பெண் குழந்தையை எடுத்து இவர் பார்க்கும் பொழுது அதற்கு சீதை என்று பெயரிடுகிறார். சீதை என்று பெயரிட்டு அவர் அங்கிருந்து அரண்மனைக்கு கூட்டிக் கொண்டு வரும் பொழுதே அங்கு மழை தோன்றி விடுகிறது. காலங்கள்லாம் மாறிவிடுகிறது. உடனே வீட்டுக்கு வந்தவுடன் வைதேகி என்று சொல்லி சிவதனுசு இருக்கிற இடத்துக்கு சிவபெருமானுடைய அங்கு கொண்டு வருகிறார். அப்போ சீதை அந்த சிவதனுச ஒரு சுண்டு விரலால தூக்குறா. அந்த சீதைக்கு 3 தங்கைகள். அவர்கள் தான் மாண்டவி, ஊர்மிளா மற்றும் சுதகீர்த்தி. இதெல்லாம் அவங்க சந்தோஷமா வளர்ந்த பிறகு இவங்க சீதைக்கு சுயம்பரம் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி சுயம்பரம் அரேஞ்ச் பண்றாங்க. அப்போ அங்க அந்த சிவதனுசை யாரு உயர்த்துறாங்களோ அவங்களுக்கு நான் சீதைய கட்டி வைப்பேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. விஸ்வாமித்திரர் என்ன பண்றாரு, இந்த செய்திய ராமர்கிட்ட சொல்லி அங்க வாங்க நம்மளும் அந்த சுயம்பர விழாவில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அங்க ராவணன் அந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. எல்லாரும் நாணயத்துக்கு பண்ணுவாங்க. ஆனா அந்த சிவதனுசும் ஒருத்தராலையும் தூக்க முடியாது. ராவணன் ட்ரை பண்ணுவோம், அப்பயும் தூக்க முடியாது. அப்ப உடனே விஸ்வாமித்திரர் சொல்லுவாரு, நீ போய் அதை தூக்கு அப்படின்னு சொன்னோடனே அதை தூக்கி அவர் நாணயட்டும் போது என்ன ஆயிடும், அது உடஞ்சிடும். உடஞ்சு போனோடனே இது பண்ணிடுவாங்க, சூஸ் பண்ணிடுவாங்க, சீதையா ராமனுக்கு தான் கட்டி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த செய்தி அயோத்திக்கு எட்டுகிறது. அயோத்தி கேட்டதுக்கு அப்புறம் தசரத ராஜா சொல்றாரு. அந்த சபையில் பரசுராமர் முனிவர் வருகிறார். பரசுராமர் முனிவர் கேட்கிறார், யாரையா உடைச்சது அப்படின்னு. அப்போ ராமர் வந்து விடுறார், நான் தான் இதை உடைத்தேன். அவரு சந்தோஷப்பட்டு உடனே அங்குள்ள விஸ்வாமித்திரர் எல்லாம் சொல்லும்போது இது நடந்து செய்யும்.
கடைசியாக அவருடைய கையில் உள்ள தனுசை கொடுத்து நீ உனக்கு பாதுகாப்பாக வைத்துக் கொள் என்று கொடுத்து விடுகிறார்கள். பரசுராமர் அவருடைய சாரங்க தனுசை ராமரிடம் கொடுத்துவிட்டு அவருடைய குரோத முக்தியை அடைந்துவிட்டு வெளியே சென்று விடுகிறார். இங்கு தசரத ராஜா வந்து இங்க வந்து ஜனக மகாராஜாட்ட கேட்கிறாங்க, ராமன் 3 சகோதரர்களுக்கு சீதை 3 சகோதரர்களுக்கு திருமணம் நடத்தலாமா அப்படின்னு அனுமதி கேட்கிறாரு. அதுக்கு ஜனக மகாராஜாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு திருமணத்தை நடத்துறாங்க. பரதருக்கு மாண்டவியும் மற்றும் ஊர்மிளாவுக்கு லக்ஷ்மணனையும் சுதகீர்த்திக்கு சத்ருக்னனையும் திருமணம் நடத்துறாங்க. இங்கு மற்ற 3 பேருக்கு மண்டபம் அமைத்துள்ளன. எல்லாம் சீதை மற்றும் ராமன் இவங்க 2 பேரும் அவங்க தங்கச்சி தம்பிக்காக அவங்க 3 பேரையும் ரெடி பண்ணிட்டு மண்டபங்களுக்கு ரொம்ப இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரும் ரெடி ஆகல, இன்னும் மண்டபமும் வரல. உடனே என்ன விஸ்வகர்மா வந்து என்ன பண்ணுவாங்க, கீழே வந்து விஸ்வகர்மா வந்து ஒரு மண்டபமா உருவாக்கிடுவாங்க. உருவாக்குறாங்க. இப்போ கீழே மேல இருந்து சிவன், பார்வதி, பிரம்மா, சரஸ்வதி, நாரதர் மற்றும் தேவகணங்கள் கீழே இறங்கி வந்து இந்த கல்யாணத்துல கலந்து கொள்கிறாங்க. இப்போ இந்த கல்யாணம் கோலாகலமா நடந்து கொண்டிருக்கு. இது திருமணம் முடிந்த உடனே அங்கிருந்து ராமர், பரதன், லட்சுமணன், சத்ருகன், சீதை, மாண்டவி, ஊர்மிளா, சுருதிகேசி எல்லாரும் அயோத்தியை நோக்கி புறப்பட்டு கொண்டு வருகிறார்கள். அயோத்தியில இங்கே இவர் வரவேற்கிறதுக்காக ரொம்ப கோலாகலமாக நிற்கிறார்கள். மக்களும் கௌசல்யா, கைகேயி, சுமித்ரை எல்லாரும் கோலாகலம் நிற்கிறார். இவர் வந்து இறங்கினோடனே பலத்த வரவேற்பு, தீபாராதனை எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இது முடிந்து இவர்கள் அரச ராஜசபைக்கு எல்லாரும் செல்கிறார்கள். அரச ராஜசபைக்கு சென்றோடனே சீதா வந்து ஒரு அறைக்குள் பிரவேசிக்கிறாங்க. அந்த அறைக்குள் பிரவேசிக்கும் போது என்ன ஆயிடுது, அங்க அவங்க ஒரே ஒரு அஸ்திரம் மட்டும் அங்க இருக்குது. ஏன் இந்த அஸ்திரம் மட்டும் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையால அப்படி தூக்கினோடனே என்ன ஆயிடும், ஒரே புயல் காத்து மழையா இருக்கும். ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காயி அதுலயே வச்சிருவாங்க. அப்புறம் தசரத ராஜாக்கு தெரிஞ்ச அந்த ரூம்ல அந்த அறையில யாரோ பிரவேசிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரங்கி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சீதா வந்து கேக்குறா, ஏன் இந்த அஸ்திரத்தை மட்டும் இங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து தசரத மகாராஜா கேக்குறாங்க. அப்ப தசரத மகாராஜா சொல்றாரு, இல்ல நான் வந்து ஒரு தடவை காட்டுக்கு வேட்டையாடும் போது ஒரு ஆடை இது வேட்டையாடுறதுக்கு நினைச்சேன். ஆடை வேட்டையாடும் போது என்ன ஆயிடுச்சு, அது அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அது என்கிட்ட தப்பிச்சிருச்சு. திடீர்னு ஏரிக்கரையில சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு நினைச்சு அது கண்டிப்பா அந்த மானதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதுறாரு. அந்த அஸ்திரம் போயிட்டு ஒரு பையன் மேல குத்திடுது. அந்த பையன் மேல குத்தினோடனே அச்சோ நம்ம மானம் நினைச்சு ஒரு பையனை சாகச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவங்க வந்து அதனால தசரதருக்கு என்ன பண்றது தெரியுமா, அவங்க அம்மா அப்பாவை அப்படியே ஒரு தோல்ல தூக்கிட்டு போவாங்க. தோல்ல தூக்கிட்டு போகும்போது அவங்க அப்பா வந்து சாபம் தருவாரு, நீங்க புத்திர சோகத்தால தான் நீங்க செத்து போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாபம் தருவாரு. உடனே அந்த அஸ்திரம் தான் இந்த அஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தசரதர் வந்து சீதைட்ட சொல்றாங்க. அப்புறம் அவர் தசரதர் என்ன ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இப்போ இவங்க எல்லாம் என்ன முடிவு பண்றாங்க, ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்றாங்க. அத மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோட எதிர்நோக்கி இருக்காங்க. அப்போ கைகியானவள் தசரதத்தை சொல்றா, நான் உங்ககிட்ட போருக்கு வெற்றிக்கிற சமயத்தில் 2 வரம் வாங்கியிருக்கேன், அந்த வரத்தை எனக்கு தரணும் அப்படின்னு சொன்னோன்னே அவரு தசரத கேளு. அப்போ பரதன் வந்து நீ அரசாட்சி பண்ண சொல்லணும், அதே மாதிரி ராமர் வந்து 14 வருஷம் கானகத்துக்கு செல்லணும்னு சொல்றாரு. அப்போ அவருக்கு அதிர்ச்சியாகி மூர்ச்சையை கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்த உடனே அவரு கைகேயி ராமரை கூப்பிட்டு சொல்லுது, அந்த மாதிரி தசரத மகாராஜா இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, நீ வந்து கானகத்துக்கு செல்லணும், 14 வருடம் செல்லணும், பரதன் தான் அங்கே அரசாட்சி பண்ண போறான்னு சொல்லியிருந்தார். சொன்ன உடனே இவர் மரவரி தெரித்து வெளியே வந்துருந்தார். வரும்போது சீதையை சொல்ல, நான் உங்களோட தான் வருவேன், நான் தனியாக இருக்க முடியாது, எனக்கு நீங்க போற இடம் தான் எனக்கு அயோத்தி அப்படின்னு சொல்லி அவளும் வெளியே வந்துட்டார். சீதையும் ராமனும் வரும்போது லட்சுமணன் சும்மா இருக்கல. அவரும் என்ன பண்றாரு, நான் இவங்க 2 பேருக்கும் பாதுகாப்பு நான் வந்துதான் ஆகணும், அதனால நான் கண்டிப்பா வருவேன்னு சொல்லி இந்த 3 பேருமே மரவரி தெரித்து வெளியே வந்துடுறாங்க. அயோத்தி மக்கள்லாம் கூடி நிக்கிறாங்க, நானும் வருவேன். ராமா சொல்றாரு,
சரி ஓகே வாங்க இன்னைக்கு ராத்திரி நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு ராத்திரி ஆயிடும். மக்கள் எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் ராமர், சீதை மற்றும் லக்ஷ்மணன் இவங்க 3 பேர் மட்டும் காட்டுக்கு நடந்து போவாங்க. காலையில வந்தோடனே என்ன ஆகும், மக்கள் எல்லாம் தேட ஆரம்பிச்சுடுவாங்க. எங்க ராமர் எங்க ராமர் எங்க ராமர் சொல்லிட்டு காட்டு முழுக்க தேடுவாங்க. எங்கேயும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அயோத்தி திரும்பிடுவாங்க. இப்போ புத்திரனை பிரிஞ்ச சோகத்துல தசரத மகாராஜா இறந்துருவாரு. இறந்த உடனே கைகையோட நாட்டுல பரதனும் சத்ருக்கன் இருப்பாங்க. அவரை வர சொல்லுவாங்க. அவர் வந்து தசரத மகாராஜ் ஈமகிரி எல்லாம் முடித்து அவரு கைகையிடம் ஒரே சண்டை போடுறாரு. சண்டை போடும்போது அங்கே இருந்து புறப்பட்டு நேரே கானகத்துக்கு வராரு. ராமர் இருக்கிற தேடி வரும்போது ராமர் பார்க்குறாரு, அங்கே பெரிய சேனையோட யாரோ வருத மாதிரி தெரியுது. அப்போ லட்சுமணன்ட்ட சொல்லுறாரு, நீ என்னங்க அது பார்த்துட்டு வான்னு தான் சொல்றாரு. இவர் அம்பை எடுக்கும்போது, இல்லை நீ ஒண்ணுமே அம்பெல்லாம் எடுக்க வேண்டாம், இங்கே வரட்டும் பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு. அப்போ பரதர் வந்தவுடனே நேரே ராமனுடைய காலில் விழுந்தார். இங்கே கௌசல்யா, கைகேயி, சுமித்திரை 3 பேரும் தசரனை இறந்த இதில் அவர் விதவையாக வருகிறார். ராமருக்கு துக்க சோகம் வந்து ரொம்ப ஆள ஆரம்பிச்சிருந்தார். அப்புறம் சமாதானம் ஆகி உடனே பரதன்கிட்ட பேசுகிறார், நீ ஆட்சி செஞ்சுட்டு இல்லை நீங்கள் தான் வரணும் அப்படின்னா, என்னுடைய வனவாசம் முடிந்து தான் என்னால் வர முடியும், இப்பொழுது என்னால் வர முடியாது, நீ சென்று ஆட்சாட்சி பண்ணு, நான் அப்படின்னு உங்கள் பாதரட்சியை கொடுங்க, நான் கொண்டு போகிறேன்னு சொல்லி அவன் தலைமையில் வச்சுட்டு நேரே வந்திருக்கான். அப்போ இனி இந்த காட்டுக்குள்ளே இருந்தால் இனி கண்டுபிடித்துருவாங்கன்னு சொல்லி அவர் அங்கேருந்து அடுத்த இடத்துக்கு மாறி காட்டுக்குள்ளே வந்துட்டாரு. காட்டுக்குள்ளே வரும்போது அங்கே சபரிங்கிறவர். இப்படியே 13 வருஷம் கடந்து விட்டது. இப்போ ராமர், லக்ஷ்மணன் மற்றும் சீதா பஞ்சவடியில ஒரு குடில் வச்சு வாழுறாங்க. இங்க சூர்பனகை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வராங்க. ராமரை பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அப்புறம் ராமர்கிட்ட கேட்குறாங்க, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவன், ஆனால் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஏன் நீங்க கல்யாணம் பண்ணாலும் நீங்க என்ன கட்டிக்க மாட்டீங்களா, ஏன் நீங்க இன்னும் கல்யாணம் அந்த மாதிரிலாம் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உடனே சூர்பனகை வந்து சீதாவை பார்த்தோன்னே பயங்கர கோவம், ஆயுதம் ஏந்தி சீதாவை கொல்றதுக்காக போவாங்க. உடனே லக்ஷ்மணன் என்ன பண்ணுவாங்க, அது யாரும் பார்த்துக்காங்கன்னு சொல்லிட்டு அம்பேந்தி அவங்க மூக்க வந்து இது அது வந்து பிஞ்சிரும், மூக்கு வந்து பிஞ்சிரும். உடனே கோவத்துல என்ன பண்ணுவாங்க, லங்கா அதிபதி ராவணன்ட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு ராமன் பிடிச்சிருக்கு, சீதை தான் எனக்கு தடையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அப்புறம் சூர்பனகை நேரே இலங்கையில போய் ராவணன் சொல்றாங்க. ராவணன் சொன்ன உடனே இந்த மாதிரி அகம்பனை அனுப்பி அந்த குடியில என்ன போய் பார்த்து வர சொல்லி சொல்றாங்க. அகம்பம் போய் பார்க்கும்போது அங்கே சீதை இருக்கிறார், ராமன், லட்சுமணன் எல்லாம் இருக்காங்க. அப்போ இது ராமருக்கு எந்த இதில் ஒரு இது இருக்குன்னு தெரிஞ்சவொடனே சீதையினால அவனுக்கு ஒரு பயம் இருக்கு. அப்போ சீதையை நம்ம கவர்ந்து கொண்டு வந்துவிட்டா நமக்கு ஈஸியாக இந்த ராமனையும் லட்சுமணனையும் அபகரித்து விடலாம் என்ற ஒரு குறிக்கோளோட அது சொன்ன உடனே அவன் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. இவன் ராவணன் என்ன பண்ணுறான், அங்கிருந்து காட்டுக்கு வருகிறான். காட்டுக்கு வந்த உடனே மாரீசன் என்றவனை கூப்பிட்டு, நீ வந்து பொன்மானாக அந்த பர்ணசாலைக்கு முன்பாக ஓட வேண்டும் என்று சொல்கிறான். அவன் பர்ணசாலைக்கு முன்பாக பொன்மான் ஓடிக்கொண்டு வருவது சீதையானவள் கேட்கிறாள் ராமரிடத்து, எனக்கு அந்த மானை பிடித்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ சொல்ல, அது மாயமான், அது பொன்மான் கிடையாது, நீ பிடித்து தர முடியுமா முடியாதான்னு கேட்கும்போது ராமன் இங்கே இருந்து அதை விரட்டி செல்கிறான். அது நடு காட்டில் வரை சென்று விடுகிறது. அங்கு சென்ற உடனே இவன் வில்லையும் போது லட்சுமணா சீதை என்று சொல்லி உறக்க கத்தி விட்டு அது ராமரை பார்த்து வணங்கி முக்தி அடைந்து இறந்து விடுகிறது. இப்போ ராமர் ரொம்ப ரொம்ப தூரம் போயிட்டு மான் அப்படி சொல்லிட்டனால சீதை ரொம்ப பயந்து போய் லக்ஷ்மணன் உடனே போக சொல்றான். அப்போ லக்ஷ்மணன் என்ன பண்றாரு, இந்த குடியில சுத்தி லக்ஷ்மணன் ரேகை போட்டுட்டு அவர் கிளம்பி போறாரு. போனோடனே ராவணன் பண்றாரு, இதா சான்ஸ் போய் சீதையை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ராவணன் வராரு. அப்ப ராவணன் வரும்போது அவன் வந்து பார்க்கும்போது லட்சுமண ரேகை அந்த குடையில சுத்தி போடுறது. அப்போ அவனால உள்ளே ஏற முடியல. அப்ப என்ன பண்றான், துறவி வேடம் போட்டு அவன் அங்க வந்து பிச்சை கேட்கிறான். அவன் சீதையானவள் வெளியில வந்து வாரா வந்து பிச்சையை கொடுக்க வருகிறான்.
அப்போ உள்ள வரும்போது அவன் வர முடியாதுன்னு சொல்றான். என்னால் வர முடியாது, நீ வெளியில வந்து தரதா இருந்தா நான் பிச்சை வாங்கிடுன்னு சொல்லி சன்னியாசி சொல்லிடுறான். அப்போ சீதைக்கு சங்கடமாகிடுது. அவன் இல்லை எனக்கு வேண்டாம்னு சொல்லி பாசாங்கம் செய்து வெளியே ஓட போகிறான். ஓட போகும்போது சீதையானவள் வெளியே வந்து கொடுக்கும்போது அவன் அவளை கைப்பிடித்து உடனே விமானத்தில் ஏற்றி பறந்து விடுகிறான். ஜடாயு பறந்து கொண்டு அவரை பார்த்திருந்தார். யாரோ சீதையை கடத்திட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது என்ன ஆயிடும், ராவணன் தெரிஞ்சுன்னு ஜடாயு வந்து ராவணனும் ஜடாயும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்படின்னு ராவணன் என்ன பண்ணிட்டாரு, ஜடாயோட விங்ஸை கட் பண்ணி விட்டுருவாரு. ஜடாயோட விங்ஸ் கட் ஆனது என்ன ஆயிடும், அவர் வந்து கீழே விழுந்துறாரு. கீழே விழுந்தோடனே ராமர் வந்து பாப்பாரு. ராமர் லக்ஷ்மணன் இங்க வந்த உடனே ராமருக்கு பயங்கர கோபம் ஆயிடுது. ஏன் நீங்க வந்த அப்படின்னு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவாரு. ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிப்பாங்க. ஓடி போய் பார்த்தாங்க ஜடாயு வந்து விங்ஸை கட் பண்ணி உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க. உடனே போய் ராமரே சீதையை கடத்திட்டு போயாங்க. அந்த ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன என்ன உடனே ஜடாயு வந்து முக்தி பெற்றாரு. அப்போ ராவணன் நேராக இலங்காபுரியை கூட்டு போனோன்னா சீதையை கூட்டு போனோன்னா ராவனுடைய அம்மா சீதையை பார்க்கும்போது தேவி என்று தெரிந்த உடனே ராவணன் சொல்றான், இந்த சீதையை நீ மணந்து கொண்டால் நமக்கு வந்து செழிப்பாகும் அப்படி என்று அவள் துர்போதனை செய்கிறாள். இதற்கிடையில் லட்சுமணன் ராமரை பார்க்கிறான். ராமரை பார்த்தவுடன் ராமர் கோபப்பட்ட உடனே அங்கிருந்து அவர் காடுகளில் எல்லாம் பர்ணசாலை வந்துவிட்டு காடுக்குள்ள எல்லா இடத்திலும் சீதையை தேடி பார்க்கிறார், கிடைக்கவில்லை. அப்படி ஜடாயை பார்த்தோன்னு ஜடாயை வந்து சொல்லிவிடுகிறார், இந்த மாதிரி சீதையை ராவணன் இலங்கைக்கு கடத்தி போகிறான் என்று சொன்ன உடனே சொல்லும்போது அவர் உயிர் பிரிந்து விடுகிறது. உடனே இவன் அங்கிருந்து வரும்போது சபரியை பார்க்கிறான். சபரியை வந்து விஷ்ணுவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே போன சபரியை வந்து கனிகள் கொடுக்கிறார். இனிப்பு கனிகளை தான் கணித்து விட்டு கொடுக்கும்போது அது விஷ்ணு சாப்பிட்டுக் கொள்கிறார். அப்பொழுது அவளுக்கு ஒரு வாழ்வு கிடைத்து விடுகிறது. அவள் சொல்கிறார், இலங்கை என்பது தென் திசையை நோக்கி உள்ளது, நீங்கள் இலங்கைக்கு தென்கு திசை போனால் கண்டிப்பாக மார்க்கம் கிடைக்கும். இப்படியா இருக்கும்போது இவர் அங்கு தென் திசையை நோக்கி வருகிறார். இப்போ சுக்ரீவன் தன்னுடைய அண்ணாவான வாலிக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு மலையில வாழ்வான். அப்போ தன்னுடைய நண்பனான ஹனுமனும் கூட வாழ்வான். அப்போ ராமர் வந்து மலையில சுக்ரீவனை சந்திக்கும் போது சுக்ரீவன் தன்னோட கஷ்டங்கள், அதாவது மனைவிய வாலி கடத்தி வச்சிருக்கிற கதையை ராமன் கிட்ட சொல்வான். அப்ப ராமன் வந்து நான் எனக்கு ஹெல்ப் பண்றேன், வாலிய கொல்றேன், ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் தன்னோட கதையை, அதாவது சீதைய வந்து ராவண கடத்தி வச்சிருக்கிற கதையை சுக்ரீவன் கிட்ட சொல்வான். அப்போ சுக்ரீவன் வந்து நீங்க எனக்கு வாலிய கொண்டு வதைத்து என் மனைவிய காப்பாத்தி கொடுத்தீங்கன்னா என்னோட சேலையை கொடுத்து ராவணனோட போர் புரிஞ்சு சீதையை காப்பாத்த நான் உங்களுக்கு உதவி பண்ணேன் அப்படின்னு சுக்ரீவன் வந்து ராமருக்கு வாக்கு கொடுப்பான். ராமர் வந்து வாக்கு கொடுத்தோடனே அவர் வாலியை வந்து சுக்ரீவன் வந்து போருக்கு கூப்பிடுறான். அவர் என்னடா தம்பி திடீர்னு போருக்கு கூப்பிடுதானேன்னு சொல்லி அவர் அங்கிருந்து வருகிறார். வாலியை யாராலும் வீழ்த்த முடியாது, அவன் மகா பலசாலி, 70,000 பலமுடையவன். வாலி வந்து 70,000 யானையுடைய பலத்தை உடையவன். அப்பொழுது இவர் என்ன சொல்கிறார், சுக்ரீவன் சொல்கிறார், எனக்கு தனியாக இருந்தவருடைய சண்டை போடுவது மிகுந்த சிரமம், எனக்கு ஏதாவது நீங்கள் ஒரு உதவி செய்தால் அது நான் செய்தால் நல்லது அப்படிங்கிறார். அப்போ ராமர் சொல்கிறார், நான் மறைந்திருந்து அவனை தாக்குகிறேன், நீ போரிட்டு செல்லு. அப்போ இருவரும் போரிடுகிறார்கள். வாலியும் தெரியவில்லை, சுக்ரீவன் தெரியவில்லை, 2 பேரும் ஒரே சாயலாக இருக்கிறார்கள். ராமர் சொல்கிறார், நாளை நீ போகும்போது கழுத்தில் மாலை விட செல்லும், அப்பொழுது எனக்கு தெரியும் சொல்லி அனுப்பினார். மறுநாள் சுக்ரீவனானவன் கழுத்தில் மாலையோடு செல்கிறான். மாலையோடு செல்லும் பொழுது மறைந்திருந்து வாலியை மாய்த்து விடுகிறார். வாலி கீழே விழுந்துதான். அவன் விழுந்தவுடன் அவங்க ராமரை பார்க்கிறான். எந்த முறையில் நீ என்னை வதை செய்தாய், இது நியாயமா என்று கேட்கும்போது ராமர் சொல்கிறார், சத்திய தர்மத்துக்கு உட்பட்டுதான் நான் உன்னை வதம் செய்தது, தவறாக நான் செய்யவில்லை. நீ சுக்ரீவனுக்கு கிடைத்த ஒரு தீங்குக்கு நான் பதில் உரைத்திருக்கிறேன். அவர் இதை சொல்லி கொடுத்தவுடன் வாலி அவரை வணங்கி அவன்
முக்தி பெற்று விடுகிறான். இதோடு அதுவும் இல்லாம ராம சொல்கிறார்கள், அதுவும் இல்லாம நீயும் அதர்மம் செய்த இந்த போர்க்களத்தில் உன்னோட சக்தியை வெளிப்படுத்தால், அதாவது அவன் வாலியோட சக்தி என்னன்னா அவனை எதிர்த்து போர் பண்ணுங்க சாந்தமா இருக்கும். ஒருவேளை கோவம் அதிகமாச்சுன்னா அவங்களோட பவர் வந்து வாலிக்கு வந்துடும். அப்போ வாலியோட பவர் பிளஸ் அவங்களோட பவர் இதெல்லாம் ஜாயிண்ட் ஆயிடும். அதனாலயும் அதுவும் ஒரு காரணம் வாலியை சகச்சது. இது அப்புறம் என்ன பண்றாங்க, அவங்க லங்கைக்கு போறதுக்காக சுக்ரீவனை ராஜா ஆக்குறாங்க. அப்புறம் அவங்களோட மகனான அங்கதனுக்கு வாலியின் மகனான அங்கதனுக்கு யுவராஜா பட்டாபிஷேகம் நடத்துறாங்க. அப்புறமா இவங்க போகும்போது ராமருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது, சீதா அங்க இருப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம். அப்புறமா ஹனுமன்ட அவரோட மோதிரத்தை கொடுத்து இந்த சீதை அங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு ராமதூதனா ஹனுமனை அனுப்புவாங்க. உடனே ராமர் போயிட்டு அதனோட லங்கை பொன்னி லங்கைக்குள்ள போயிட்டு சீதையை பார்ப்பாங்க. நான் ராமதூதன் இல்லைங்க, அவங்களோட மோதிரம் கொடுத்தாங்க, உங்களோடதாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சீதையும் அவங்களோட தலையிலேருந்து தந்துடுவாங்க. ஓகே அப்படின்னு சொன்னு போகும்போது ஹனுமான் வந்து ராவணன்ட்ட மாட்டிப்பாங்க. ராவணன்ட்ட மாட்டோன்னே ஆயிடும் பிடிச்சிருப்பாங்க. எனக்கு எங்க ஆசனம் அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் அப்படியே பெரிய பெரிய ஆசனத்துல உட்கார்ந்துருப்பாங்க அரக்கர்கள்ல. எனக்கு எங்க ஆசனம் அப்படின்னு சொல்லிட்டு மேல பார்த்து கேட்பாங்க. உனக்கெல்லாம் ஆசனம் கிடையாது அப்படின்னு சொன்ன என்ன பண்ணுவாரு, அவரோட வார்ல சுருட்டி ராவணனோட ஹைட்டா உட்காந்துருவாரு. ராவணனோட ஹைட்டா உட்காந்துட்டு இப்ப என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாரு, இந்த போர் வேணா நிறுத்திடு, அப்புறம் நீதான் செத்து போவ அப்படின்னு சொன்னோடனே ராமன் தான் செத்து போவோம் அப்படின்னு சொல்லி, நீ ஒழுங்கா சீதையை விட்டு ராமரோட கால விழுந்தேன்னா ராமர் வந்து உன்னை மனைச்சு விட்டுருவாரு அப்படின்னு சொன்னோடனே, யாரு நான் கால விடணுமா அவன் தான் ஏன் கால விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமரா சொல்வாரு. அப்புறமா என்னோட சரி இப்படி கேட்க மாட்டேன், போர்க்கரை நடக்கணும் நீயே பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமான் வந்து போயிடுறாரு ராமர்கிட்ட. இங்க வந்து நலன் நீலங்கிறவர்கள் வைத்து ராமர் வந்து பாலம் அமைக்க ஏற்பாடு செய்கிறார். இவர் வானர கூட்டங்கள் எல்லாரும் சேர்ந்து அவர் உதவி பண்ணி பாலம் அமைத்துக் கொண்டிருக்கிறார். பாலம் அமைத்து அங்கிருந்து இலங்கையை வந்து விடுகிறார். இலங்கை வந்த உடனே அங்கதன் அனுப்பி அமைதி பேச்சுக்காக ராவணனை சந்திக்க சொல்கிறார். ராவணன் அங்கதன் சென்றவுடன் அங்கதன் கேட்கிறார், அமைதியாக பேசி சீதையை விடுவதென்றால் நாங்கள் அமைதியாக போய்விடுகிறோம், நீ மன்னிப்பு கேட்டு விடுங்க. அது யாரிடம் மன்னிப்பு கேட்பது, நான் கேட்பதில்லை அப்படின்னு சொல்லி அவன் அங்கதன் சொல்லிவிடுகிறான். அப்பொழுது சொல்கிறார், என்னுடைய காலை உங்களால் அசைக்க முடியுமா என்று கேட்டு அவன் கேட்கிறான். அவன் இந்திரஜித்திலிருந்து எல்லா போரிடர்களும் வந்தார், காலை அசைக்க முடியவில்லை. ராவணன் இறங்கி வரும்பொழுது அவன் அங்கதன் சொல்கிறான், நீ என் காலை பிடிக்க வேண்டிய தேவையில்லை, நீ போருக்கு வந்து பார்த்துக் கொள்கிறான் என்று அவன் அங்கிருந்து விடைபெற்று நேரே ராமனிடத்தில் வந்து சொல்கிறான். இதற்கிடையில் விபீஷணன் அவன் எடுத்துரைக்கிறான், இந்த மாதிரி சீதையை நம்ம அபகரித்தது தவறு, அவரை திருப்பி அனுப்பிவிட என்று சொல்லுவான். அவன் ராவணன் கேட்கவில்லை, அவனை வெளியே அனுப்பி விடுகிறான் விபீஷணனை. விபீஷணன் என்ன செய்கிறான், ராமரிடம் தஞ்சம் அடைகிறான். ராமர் அவரை வரவேற்று மித்திரனாக ஏற்றுக்கொள்கிறார். இந்த போர் ரொம்ப ஆக்ரோஷமா 13 நாட்கள் நடந்தது. அதுல ஒரு நாள் வந்து இந்திரஜித் வந்து சக்தி அஸ்திரத்தினால லக்ஷ்மணனை மயக்கமடை செஞ்சிருவாங்க. அந்த அவன் பொழைக்கணும் அப்படின்னா சஞ்சீவினி மூலிகை வேணும். அந்த சஞ்சீவினி மூலிகை வந்து இமயமலையில தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால லக்ஷ்மணன் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால ஹனுமான் என்ன பண்றாரு, பறந்தே இமயமலைக்கு போயின பிறகு சஞ்சீவினி மூலிகை அதுல எது அப்படின்றதுல அவருக்கு தெரியல. அதனால ஹனுமான் என்ன பண்றாரு, அந்த சஞ்சீவினி மலை மொத்தத்தையும் எடுத்துட்டு வந்து இளமையில வச்சுக்கிறாரு. அதுல இருந்து மூலிகை மருத்துவர் எடுத்து லக்ஷ்மணனை காப்பாத்திடுறாரு. அதுக்கு அடுத்தால அவரு மூர்ச்சையா எழுந்த உடனே திரும்ப போர் செய்யறாங்க. போர் செய்யும் போது கும்பகர்ணன் ஒரு நாள் போருக்கு வரும்போது மடிந்து விடுகிறார். அதுக்கு அடுத்தால அங்குள்ள போரில் உள்ள தளபதிகள் சேனாதிபதி எல்லாரும் மடிந்து விடுகிறார்கள்.
மடிந்தவுடனே அவன் ராவணனை போருக்கு அழைக்கிறார்கள். ராவணன் மறுநாள் போருக்கு வருகிறார். அங்க ராமர் வந்து எவ்வளவோ முயற்சி செய்தார். முதல்ல அவரை வதைத்து விட்டார். வதைத்து கீழே விழுந்துட்டார். கீழே விழும்போது என்ன ஆகிறது, எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுட்டார். அப்புறம் என்ன ஆயிடுது, ராவணன் திடீர்னு எழுந்து வந்துட்டார். எப்படி ஏன் இப்படி ஆச்சு, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாக்குறாங்க. என்ன ஆச்சு, திடீர்னு எழுந்து வந்துட்டாரு. அப்புறம் என்ன பண்ணாரு, அவரோட 9 தலைகளை காட்டினாங்க. 9 தலைகளை காட்டினோடனே என்ன ஆயிடும், ராமர் வந்து ஒரு தலையா அம்பால ஏந்தி அதை சாவிப்பார். எல்லாம் கேட்கணும். அப்புறம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு காத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் என்ன ஆயிடும், ஒரு முகத்துக்கும் ஒரு உருவமா வந்து நிப்பாங்க. ராவணன் வந்து மொத்தம் 9 ராவணனா வந்து நிப்பாங்க. 9 ராவணனா வந்து நிற்கும் போது ராவணன் வந்து ஒரு அஸ்திரம் வந்துடும். அந்த அஸ்திரம் வந்து பிரிஞ்சு இருக்கிறது எல்லா அஸ்திரம் ஈட்டி கதாயுத்தம் அந்த மாதிரி எல்லா அஸ்திரமும் போய் ராமரை தாக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்ன ஆயிடும், ராமரும் ஒரு அஸ்திரம் வந்துடும். அந்த அஸ்திரமும் பிரிஞ்சு எல்லா அஸ்திரத்தையும் ஒரே அஸ்திரத்துல காலி பண்ணிடுவார். காலி பண்ணோடனே என்ன பண்ணுவாரு, ஹனுமான் வந்து இது சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்க டென்ட்டுக்கு போயிட்டு பாப்பாரு. விபீஷ்ணனை பார்க்க வர்றாரு. விபீஷ்ணனை பார்த்த உடனே என்ன ஆயிடும், ஹனுமான் வந்து விபீஷ்ணன் தூக்கிட்டு இந்த ராமரோட வராங்க. ராமர்கிட்ட வந்தோடனே விபீஷ்ணர் சொல்றாரு, இல்ல அண்ணாட வயிற்றுல வந்து இது அமிர்த கலச இருக்கு, அந்த உழைச்சாதான் உங்களால என்னோட அண்ணாவை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றேன். என்னாயிடும், ராமர் வந்து பின்னாடி நோக்கி ஓட ஆரம்பிச்சுருவார். பின்னாடி நோக்கி ஓட ஆரம்பிச்சோடனே என்ன பின்னாடி ஓடுறாங்கன்னு எல்லாம் பார்த்தோன்னே அங்க இருக்கிற ஒரு கல்லு மேல ஜம்ப் பண்ணி அவரோட ஏன்னா அவரோட ஹைட்டா இருப்பாரு, அதனால என்ன பண்ணுவாரு, அந்த கல்லுல ஜம்ப் பண்ணி அவரோட வயிற்றுல ஏன் பண்ணி அடிப்பாரு. இப்ப ராவணன் டெட். இவங்க போறாங்க. இப்ப ராமன் வந்து சீதைகிட்ட சொல்றாங்க, நீ இப்படியே வந்தேன்னா மக்கள் வந்து ஒத்துப்பாங்க, அவனை ஒரு மகாராணியா ஒத்துப்பாங்கன்னு தெரியாது, நீ அக்னி பரீட்சை பண்ணு அப்படின்னு சொன்னேன்னு என்ன பண்ணுவாங்க, சீதை வந்து சரின்னு சொல்லிட்டு அக்னி பரீட்சை பண்ணாங்க. அக்னி பரீட்சை பண்ணிட்டு வந்துட்டாங்க, அயோத்தி வந்துட்டாங்க. அயோத்தியில ராமருக்கு பட்டாபிஷேகம் ஏற்பாடு நடந்தது. அவருக்கு பட்டாபிஷேகம் முடிந்தவுடன் அவர் அரியணையில் உட்கார்ந்தார். கௌசல்யா தேவி, கைகேயி, சுமித்ரை எல்லாரும் அவருக்கு ஆசீர்வாதம் செய்வார்கள். ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீராம ஜெயம்.